அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே, நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே. அடியன் ராமானுஜதாசன் மாயன் மயம் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். 2026 ஆண்டுக்கான தை மாதம், அதாவது தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பார்கள் அல்லவா? உண்மைதானங்க. எத்தனையோ சோதனைகள் வேதனைகள் நிறைந்ததுதானே இந்த மனித வாழ்வு. அப்படிப்பட்ட ஒவ்வொரு காலகட்டத்தையும் நாம் கடந்து வருகின்றோம். அந்த வகையில் இந்த தை மாதம், இந்த தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் இழந்ததை ஈடு செய்யக்கூடிய ஒரு மாதமாக, பிரச்சனைகள் இல்லாத மாதமாக, நிம்மதி தருகின்ற ஒரு மாதமாக அமையுமா என்பதை இப்ப நம்ம சோழி பிரசனத்துல பார்க்க போறோம். மாயன் மயன் அன்பர்களே, மாயன் மயனை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தெரிவிக்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு. இந்த தை மாதம் முழுவதும் நரசிம்மரும் விஷ்ணுமாயனும் உங்களுக்கு எப்பவும் துணையா இருப்பாங்க. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உத்திரம் 2, 3, 4. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் அஸ்தம், கன்னிராசியை பொறுத்தவரை சித்திரை 1, 2. கன்னிராசி அன்பர்களே, ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் தான் இந்த தை மாதம். இதுவரை கலங்கி நின்றவங்களுக்கும் என்ன செய்வது என்று புரிபடாத புதிராக இருந்த வாழ்வுக்கும் ஒரு தீர்வு தருகின்ற ஒரு கட்டம் தான் இந்த தை மாதமாக அமைகின்றது கன்னிராசிக்கு. அதாவது யோககாரகன் என்று சொல்லக்கூடிய ராகுவை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான நற்பலனை எந்த காலத்திலும் கன்னிராசிக்கு அவர் அமைத்து தரவே இல்லை. ஆனால் இந்த தை மாதம் ராகுவினால அற்புதமான யோக பலனை பெறப்போகின்றீர்கள் என்பதைத்தான் சொல்கின்றது. அதே நேரம் இந்த தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆத்மகாரகன் பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனும் பயிற்சி ஆகின்றார். இதே காலகட்டத்துல கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனும் பயிற்சி ஆகின்றார்கள். இப்படிப்பட்ட காலத்துல யோககாரகன் ராகுவை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 6ஆம் இடத்தில் அமர்ந்து நல்ல யோக நிலைகளை வாரி வழங்குக என்ற ஒரு கட்டமாகத்தான் அமைகின்றது. வேலை வாய்ப்புகள் உருவாகும், திருமண தடைகள் நீங்கி திருமணம் நிம்மதியாகும். அந்த திருமணம் காதல் திருமணமா இருந்தாலும் பெரியவங்க பார்த்து வைத்த திருமணமா இருந்தாலும் நல்ல முறையில் நடைபெறுவதற்கான அற்புதமான ஒரு யோகம், திடீர்னு எதிர்பாராத ஒரு யோகமும் 4 திசையில் இருந்து நல்ல செய்திகள் வருகின்ற ஒரு காலகட்டமாகவும் இது அமைகின்ற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில யோகங்க. இந்த ராகு தரக்கூடிய யோகம் அதைதான் நம்முடைய மனதிலே சொல்லுகின்ற எண்ணங்களும் ஆசைகளும் நிறைவேறணும்னா அதுக்கு காரணம் ராகு தான். அந்த வகையில ராகுவை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 6ஆம் இடத்தில் அமர்கின்ற ஒரு அற்புதமான ஒரு காலம் இந்த தை மாதம். கன்னி ராசிக்கு குடும்பத்துல மகிழ்ச்சி உண்டாகும். ராசிக்கு 7ஆம் இடமான கண்டகஸ்தானத்தில் சனி அமர்ந்திருப்பதனால கணவன் மனைவிக்குள்ள சில கோபங்களும் தாபங்களும் பிரச்சனைகளும் வரத்தான் செய்யும். கவலையே பட வேண்டாம். அந்த நிலையை பாத்தீங்கன்னா கலத்திரகாரகன் சுக்கிரன் மாற்றி தருவார். தலைக்கு வந்தது தலைப்பையோடு போச்சுங்கிற மாதிரி எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகளை எல்லாம் நீங்குவதை நீங்கள் கண்முன்னாலே பார்க்கலாம். அதே நேரம் பாத்தீங்கன்னா சில மனஸ்தாபங்கள் வரக்கூடிய சூழ்நிலை வரும். அடிவயிற்றில இனம் புரியாத ஒரு பயம் வரத்தான் செய்யும். அதற்கு காரணம் சனி பகவான் தான். கவலைப்பட வேண்டாம். எது வந்தாலும் வருவது முற்றிலும் நன்மையே வரும் என்று நீங்கள் ராகுவை நம்பி இருக்கின்ற ஒரு மாதம் இந்த மாதம் முழுவதும் ஒரு நற்பலன் சொல்கின்றேன். தை மாதம் கன்னிராசி இருக்கக்கூடிய ஆண்களாயினும் பெண்களாயினும் மாணவர்களாயினும் நீங்கள் ஒரு முறை அருகில் உள்ள புற்றுக்கோயில் என்று சொல்வார்கள். அந்த புற்றுக்கோயில் சென்று பெரும்பாலும் மாரியம்மன் ஆலயத்துல இருக்கும். அந்த புற்றுக்கோயில் சென்று கொஞ்சம் மஞ்சள் வாங்கி இந்த புற்றின் மீது தெளிப்பதோ பால் வைத்து வழிபடுவதோ சிறப்பது. ஒரு 3-4 முறை வளம் வருவீர்கள். ஆனால் ராகு யோக பலன்களை இன்னும் அதிகமாக தருவதோடு யோக பலனை மட்டும் தருவதில்லை. ராகு பிரச்சனைகளில் இருந்து விடுபடக்கூடிய ஒரு தன்மையும் தரக்கூடியவர். அதே நேரத்துல இதுல கொஞ்சம் யோசிக்கணும். அதீத ஆசையின் காரணமாக சில தவறான தொடர்புகளையும் ராகு ஏற்படுத்தி விடுவார். கவனமாக இருங்கள். எதிர்கால நலனை கருதி குறிப்பா பாத்தீங்கன்னா ராசிநாதன் புதன் தனாதிபதி சுக்கிரனோடு இணைந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல நிறைவு வருவதனால அற்புதமான நிறைவுங்க. ஒரு மனுஷனுக்கு என்னங்க வேணும்? மன நிறைவு வேணும். அந்த மன நிறைவு தாங்க நமக்கு என்ன தேவை? பொண்ணு இருந்து என்ன, பெண் இருந்து இருந்த, மண் இருந்து என்ன, நிறைவு, மன நிறைவு, மனதில் ஒரு சந்தோஷம், ஒரு அருமையான தருணம் இந்த தை மாதம். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா ராசிநாதன் புதன் தானாதிபதி சுக்கிரனோடு இணைந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல நிறைவு பெறுகின்றார். அற்புதமான ஒரு யோக பலன் என்றே சொல்வேன். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா புது முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா 10ல குரு
10ல் குரு வீண் பழியில் இருந்து விடுபடுவீர்கள். இதுவரை ஏதோ ஒரு காரணமாக செய்யாத தவறுக்கு தண்டனை மன ரீதியா உடல் ரீதியாக கண்களில் கண்ணீரோடு வாழ்ந்து இனமுறியாத பயத்தோடு வாழ்ந்தவர்கள் அந்த பயத்தில் இருந்து அந்த வீண் பழிபாவத்திலிருந்து விடுபடுகின்ற அற்புதமான ஒரு காலம் இந்த காலகட்டம். காரணம் என்னன்னா 10ல குரு. இந்த 10ல குரு வந்து விட்டாலே போதும், பழிபாவம் விடுபடக்கூடிய ஒரு செயலை குரு பகவான் பார்த்துக் கொள்வார். குறிப்பா பாத்தீங்கன்னா ராசிக்கு 4, 7க்கு ஆகிய இடங்களுக்கு அதிபதியும் குரு தானே. அதே நேரம் பாத்தீங்கன்னா குரு வக்ரம் பெறுவது ஒரு விதத்துல கன்னிராசிக்கு நன்மைதான். தடை அகலும், எடுத்த முயற்சி கைகூடும். குறிப்பா பாத்தீங்கன்னா எதுவும் முடியவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கெல்லாம் அந்த கவலை தீர்கின்ற ஒரு அற்புதமான மாதம் இந்த தை மாதம். கன்னிராசி அன்பர்களே, குரு பகவான் குரு யாருன்னு பாத்தீங்கன்னா என்னுடைய எண்ணத்துல முருகனே ஒரு குரு தானே. அதனாலதானே குருவாய் வருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் என்றெல்லாம் முருகனை நாம் குருவாக நினைத்து வழிபடுகின்றோம். அத்தகைய குரு பகவான் திருத்தணி ஒரு முறை வாய்ப்பு இருந்தால் தை மாதத்தில் ஒரு முறை குடும்பத்தோடோ தனித்தோ சுப்பிரமணியரை சென்று தரிசியுங்கள். அதுவும் படிப்படியாக சென்று தரிசியுங்கள். முருகன் அருள் மற்றும் கிடைத்து விட்டால் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் அற்புதமான யோக பலனை உங்கள் பக்கம் திருப்பி தருவார். அதே நேரத்தில் நான் சொன்னேன்னவா, ராகு இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு நற்பலனை தர காத்திருப்பதனால அருகில் உள்ள பாம்பு புற்று, அந்த புற்று கோயிலுக்கு சென்று வழிபடுவதும் ஒரு விதத்துல சிறப்பு தான். குறிப்பா சொல்லப்போனா சனி பகவான் ஒருவரே இந்த காலகட்டத்துல சனி அமர்ந்திருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா கண்டகஸ்தானத்துல சனி அமர்ந்திருப்பதனால திருத்தணி பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று சனி பகவானுக்கு ஒரு தேங்காய் வாங்கி 2ஆக உடைத்து அந்த உடைத்த இடத்துல பாத்தீங்கன்னா நெய் நிரப்பி அல்லது நல்லெண்ணெய் நிரப்பி தீபம் ஏற்படுவதனால சனி பகவானுடைய பாதிப்பிலிருந்து கெடுபலிலிருந்து குறைந்து விட்டாலே போதும். நிம்மதியான ஒரு மாதம். இந்த மாதம் மட்டுமல்ல, வருகின்ற மாதமும் நற்பலனை தரக்கூடிய ஒரு மாதமாக அமைகின்ற தலமாக களமாக இந்த மாதம் கன்னிராசிக்கு அமைகின்றது.